Hi friends, welcome to our channel. இதான் ஹிருதயா. ஹிருதயா இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க் பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கா. என்னாச்சுன்னா இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கா போல். எப்போவுமே ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் ஏதாவது சாப்பிடுவா. இன்றைக்கி வந்ததுமே அம்மா நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்க ஆரம்பித்தா. டிவி பார்க்கும்போது யூடியூப்பில் ஃபஸ்ட்டு இருந்த ஷோ வந்து பெரியமானியோட ஷோ. இவளுக்கு பெரிய சேச்சியோட ஷோஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த நிலு நித்தாரா இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப இஷ்டப்பட்டு பார்ப்பாள். அப்படி இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது அவங்க 11 months ago ரம்தானுக்கு ஸ்பெஷலாக அவங்க அப்லோட் பண்ணியிருந்த பன்னீர் பாக்கெட், பிரெட் பாக்கெட் அது அண்ட் முகமது கா சர்பத் அப்படி 2 டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டே இருந்தால் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு இது பன்னீர் பாக்கெட் முடிச்சோமே அம்மா எனக்கு இது ஒரு நாள் பண்ணி தரேன்னு கேட்டேன். நான் சொன்னேன் ஓகே நான் பண்ணி தரேன், ஃப்ரீயாக நான் பண்ணி தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் முகமது கா சர்பத் பார்த்ததும் அம்மா இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குல்ல பண்ணலாமா, நீ இப்போ பண்ணி தரியான்னு கேட்டான். நான் சொன்னேன் சரி பண்ணலாமே சொல்லி பண்ணுறதுக்காண்டி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லா திங்ஸுமே இருந்து. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நமக்கு தேவையானது வந்து பால் சூடாகி ஆற வச்சு சில் பண்ண பால், ரொம்ப சில்லாக இருக்கிற பால். அது நானும் ஹிருதயா மட்டும் ட்ரிங்க் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு வேண்டி கொஞ்சம் ஒரு 500 அதில் 250 ml அவ்வளோ வரும். அந்த பால் ஃபுல்லாகவே போர் பண்ணிக்கிட்டு இவளுக்கு பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னது பால் வெறும் பால் குடிக்க மாட்டா. ஏதாவது இது மாதிரி ரெசிபிஸ் மாதிரி பண்ணி எல்லாம் கொடுத்தா சாப்பிடுவாள், மற்றபடி சும்மா குடிக்க மாட்டாள். அப்புறம் கண்டன்ஸ் மில்க்கு போர் பண்ணணும். கண்டன்ஸ் மில்க் ஏன்னா சுகர் வேணாலும் ஆப்ஷனல், சுகர் வேணாலும் போர் பண்ணலாம். நாங்கள் கண்டன்ஸ் மில்க் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதில் பெரிய சேச்சி வந்து கண்டன்ஸ் மில்க் தான் போட்டாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கண்டன்ஸ் மில்க்கை கொண்டு வந்தேன். கண்டன்ஸ் மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல திக்னஸ் கொடுக்கும் அந்த மில்க்குக்கு. சுகர்னால் ரொம்ப சுகரியாக இருக்கும்ல, கண்டன்ஸ் மில்க்கு திகட்டாது. அதனால் கண்டன்ஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும். அப்போ அது அதை ஃபுல் போர் பண்ண சொன்னேன். இதுக்குமே ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்களுக்கு அதனால் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை, ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கண்டன்ஸ் மில்க் ஃபுல்லாக போர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் மெயின் டிஷ் என்னென்னா இதில் போர் பண்ண வேண்டிய ரோஸ் மில்க்கோட அந்த ரோஸ் சிரப். ரோஸ் சிரப் வந்து என் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கிறது வந்து ரூ ஹப்ஸாவோட ரோஸ் சிரப். எங்கே போனாலுமே அது கிடைக்கும், ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் இது வந்து இதே ரம்ஸான் டைம் தான் போன வீக் ஏதோ நான் கடையில் போயிருக்கும்போது நான் வாங்கியிருந்தேன் ரூ ஹப்ஸாவோட சிரப்பு. நான் திரும்ப நான் வாங்கி வச்சுருப்பேன். எனக்கு இந்த ரோஸோட சிரப் ரொம்ப பிடிக்கும். சும்மா ஒரு தண்ணியில் ரோஸ் சிரப் போட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போதே நல்ல இதமாக இருக்கும் தொண்டைக்கு. சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அந்த ரூ ஹப்ஸாவோட சிரப் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. எனக்கும் ஹிருதயாக்கு இவ்வளோ போதும். கொஞ்சம் இதாக லைட் பிங்கிஷ் வர அந்த ஷேட்ஸ்க்கு வேண்டி பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். பொரி சேச்சி போட்டிருந்தது வந்து வாட்டர்மெலன் சீட்லெஸ் நல்லா குட்டி குட்டி குப்ஸாக போட்டிருந்தாங்க. இது ஹிருதயா அவசரத்தில் இதெல்லாம் போதும்மா, நான் கட் பண்ணும்போதே இதெல்லாம் போதும் நீ இதே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சது தான் இந்த வாட்டர்மெலன். அதை போட்டதும் நல்லா ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த கண்டன்ஸ் மில்க், சிரப், அப்புறம் இந்த வாட்டர்மெலன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பால் நல்லா தனப்பாக வேறு இருக்குமா. அப்போ இது குடிக்கும்போதே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சியா சீட்ஸ் வேறு போட்டுக்கலாம். நான் இதை சடனாக சொன்னனால நான் சியா சீட்ஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, இருக்கிறத வச்சு போட்டுக்கிட்டேன். அப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பார்க்க பாருங்கள். அதுக்குள்ளே அவசரம். சரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஹிருதயா தான் பவுலில் இல்லை கப்பில் சர்வ் பண்ணி டேஸ்ட் பார்க்க போகிறா. நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல்லாக குடிப்பா, பிடிக்கலைன்னா ஒரு 2-3 சிப்பு குடிச்சிட்டே போதுமான்னு சொல்லிடுவாள். ஸோ பார்க்கலாம் இப்படி அவள் ஃபுல்லாக குடிக்கிறாளா இல்லை பாதி வரைக்கும் குடிக்கிறாளா. இப்போது போர் பண்ணிகிட்டு இருக்கா, எப்படின்னு தெரியல. அவள் யூஸ்வலாக இவ்வளோ இதெல்லாம் பண்ண மாட்டாள். பார்க்கலாம். அவள் போர் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு சிப் எடுக்க போகிறாள். அவள் பண்ண ட்ரிங்க் அவளோட ஃபஸ்ட்டு சிப். எப்படி இருக்குது ஹிருதயா, நல்லா இருக்கா நான் கேட்குறேன். அவள் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டு குடிச்சா. ஃபுல் கப்புமே குடித்து மறுபடியும் நாளைக்கு குடிக்கிற வேண்டி பேலன்ஸாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்கள்.
அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பை.